தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ஆட்சியில் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்காக எல்லா குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். எங்களை பார்த்து திமுகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன 8,000 கோடிக்கு கூப்பன் கொடுப்பதாம். எதுக்கு கூப்பன்? ஏன்னா இந்த கூப்பன் கொடுத்தா தான் ஊழல் செய்ய முடியும். இந்த கூப்பனுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வர்றது நிச்சயம் கிடையாது. ஆட்சிக்கு வர முடியுமா? மக்களை குழப்பி ஒரு அறிவிப்பை கொடுத்து, அதுவும் எப்படி டோக்கன் கொடுப்பாங்களாம். நீங்க போய் உங்களுக்கு தேவையான என்னென்ன பொருள் அவிலே சொல்லிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அவிய டோக்கன் கொடுக்கும் போது திமுக போய் வாங்க வேணும். அப்போ அதுக்கு லஞ்சம் கொடுக்க வேணும். அப்படித்தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ணா திமுக அறிவிப்பு அப்படி அல்ல. உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக 10,000 ரூபாய் போய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்பத்திற்கும் பிரிட்ஜ் வழங்கப்படும். விலை இல்லாம பிரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல இப்பொழுது 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறாங்க. அதை 2,000 ரூபாய நம்முடைய தாய்மார்கள் கணக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்று வருகின்ற பொழுது பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு பெண்கள் பணிக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்லணும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாங்கணும். 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். அதுல ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இப்ப எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 33,000 தான். நீங்க மாசம் 500 ரூபாய் கட்டலாம் போதும். 25,000 ரூபாய் முதல்ல நாங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்கூட்டர் வாங்கும் போது அந்த பணம் அந்த நிறுவனத்துக்கு போயிடும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமா வழங்கப்படும். இப்ப நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செல்லலாம் செய்யறாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் நகர பேருந்துல. அதோட இன்னைக்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்தவருக்கு 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க. நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். அதோட வங்கியில் வாங்கிய நம்முடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அழுத்தம் கொடுத்து மத்திய அரசிடம் அதன் மூலமாக இன்றைக்கு 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உடனே அதை 125 150 நாளாக உயர்த்தப்படும். திமுக ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மக்களை ஏமாற்றி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்து வாக்குறுதி கொடுத்து பொய் சொல்லி உங்களை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இந்த தேர்தல் மூலம் தகுந்த பதிலளி கொடுப்பீங்களாமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட நகர பகுதியில் இருக்கின்ற சாலை அதெல்லாம் அதிலேயே வந்துட்டு நான் படிக்கும் அடுத்தது வரும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதானமாக விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கும் விவசாய பணியில் ஈடுபட்டுகிறேன். இன்றைக்கும் விவசாய பணி தான் எனக்கு முக்கிய தொழில். எனக்கு தொழிலே விவசாயம் தான். வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது.
ஆக விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் அத்தனையும் நான் அனுபவித்தவேன். நான் திரு ஸ்டாலினை போட செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன் அல்ல. கிராமத்திலே விவசாயத்தை மண்வெட்டி பிடித்த கை, ஏர் பிடித்த கை, டிராக்டர் ஓட்டிய கை. ஆக விவசாயிகள் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசினுடைய முதல் கடமை என்ற நோக்கத்திலே எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது.